Hi friends, welcome to SALAI Easy Max. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா UNIT-1 Algebra and Trigonometryல lecture 32 Summation of Series அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா Summation of Series அப்படின்ற டாபிக்ல ஏற்கனவே நம்ம பார்ட் 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 2ல பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். உங்களோட சாலை ஈஸி மேக்ஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பை நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்புக்கான டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களோட மொபைலில் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் நம்ம சாலை ஈஸி மேக்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ மொபைலில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறதுனால ஸோ உங்களோட மொபைலில் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஆப்ல போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு நீங்க வந்து பிடிஎஃபாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, ஸோ கேட் எக்ஸாம், ஸோ இது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற செட் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் புக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை நீங்கள் எதுவும் சாம்பிள் காப்பி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுல போயிட்டு ஃப்ரீ டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் அதுல பாத்துக்கலாம், டெஸ்ட் அனாலிசிஸ் பாத்துக்கலாம், ரிப்போர்ட் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு டீடைல்டு சொல்யூஷன் என்னன்றதை பாத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதோட கரெக்ட் ஆன்சர் நீங்க எந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை பாத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்ல இது எல்லாமே ஒரே இதுல நம்ம கொண்டு வர போறதுனால நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நம்ம என்னென்னலாம் டீடைல்ஸ் அப்லோட் பண்ண போறோன்றதை அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுல போய் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இங்கே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. UNIT-1 Algebra and Trigonometry நம்ம வந்து ஒரு 4 சாப்டர் நம்ம வந்து பிரிச்சிருப்போம். அதாவது சாப்டர் 1ல தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சாப்டர் 2 மேட்ரிசஸ், சாப்டர் 3 தியரி ஆஃப் நம்பர்ஸ், சாப்டர் 4 Trigonometry. ஸோ இந்த 4 சாப்டரும் சேர்ந்தது தான் ஒரு யூனிட், அதாவது Algebra and Trigonometry. இப்போ இந்த 4 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இந்த சாப்டர் எடுத்து தான் நம்ம 1 by 1 நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லெக்சர் 31 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல லெக்சர் 32ல பார்ட் 2 நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக்லயே பார்ட் 1 ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 2ல பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். பாலினாமியல் ஈக்குவேஷன், டிவிஷன் அல்காரிதம், ரிமைண்டர் அண்ட் ஃபேக்டர் தியரம், இமேஜினரி அண்ட் இர்ரேஷனல் ரூட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் த பவர் ஆஃப் ரூட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸ், மல்டிபிள் ரூட்ஸ், நேச்சர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ரூட்ஸ், டெஸ்கர்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன், ஹார்னர்ஸ் மெத்தட், கார்டன்ஸ் மெத்தட். இந்த டாபிக் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா
ஏற்கனவே நம்ம ஃபுல்லா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ நம்ம இந்த டாபிக் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா the last one summation of series அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த summation of series பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்ம வந்து ஒரு 5 பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சு வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட் 2 பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் இந்த டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல பார்ட் 3 சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ் அந்த டாபிக் எடுத்து பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல பார்ட் 4 பார்ட் 5 ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வந்து செப்பரேட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ கிளாஸஸ் லெக்சர் 31 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ கிளாஸ் எல்லாமே நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா UGTRB அப்படின்னு போட்டு நம்ம ஒரு பிளேலிஸ்டே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ நீங்க ஒரு யூனிட் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம எந்த மாதிரி நடத்திட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யூனிட்டோட மைண்ட் மேப் என்ன, என்னென்ன சாப்டர் இருக்குது, எப்படி நம்ம படிக்கணும், இது எல்லாமே டீட்டெயிலா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 2ல பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்ன ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம், இதை பேஸ் பண்ணி எப்படி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் வேரியஸ் சீரீஸ் இன்வால்விங் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா when n is positive integer. ஸோ என்னன்றது பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா the binomial series x plus a whole power n equal to x power n plus nc1 x power n minus 1 into a plus nc2 x power n minus 2 into a square plus etc ncr x power n minus r into a power r plus etc a power n. ஸோ இது வந்து ஃபார்முலா பைனாமியல் சீரிஸோட ஃபார்முலா. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன் பர்டிகுலர் 1 plus x whole power n அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும். ஸோ the value of a க்கு பதிலா நம்ம 1 கொடுத்தோம்னா இப்போ இங்க ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்முலால a வர இடத்துல அப்படியே 1 அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 1 plus x whole power n equal to 1 plus nc1 x plus nc2 x square plus nc3 x cube plus nc4 x power 4 plus etc ncr x power r plus etc x power n. ஸோ இது 1 plus x whole power n என்ற ஃபார்முலா. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம் nc1 அப்படின்றத நம்ம c1 எடுத்துக்கலாம், nc2ன்றத c2 எடுத்துக்கலாம். அப்போ இதே ஃபார்முலாவை நம்ம இப்படியும் எழுதலாம். அதாவது 1 plus x whole power n equal to c0 plus nc1ன்றத c1x plus c2x square, அதாவது nc2ன்றத c2 எடுத்துக்கலாம், nc3 அப்ப c3x cube plus c4x power 4 plus etc plus cr x power r ஃபைனலா என்ன இருக்கும் cn x power n. இப்போ இதுல இந்த கான்ஸ்டன்ட் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த c0 ஓட வேல்யூவும் cn ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 ன்னு வரும். c0 ஈக்குவல் டு cn ஈக்குவல் டு 1. இதே மாதிரி அடுத்த டேர்ம் c1 ஈக்குவல் டு cn minus 1 ஈக்குவல் டு n, இந்த மாதிரி எக்ஸெட்ரான்னு போகும். இதை ஜென்ரலா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cr ஈக்குவல் டு cn minus r ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus r ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப cr ஈக்குவல் டு cn minus r ரெண்டுமே சேம் தான். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus r ஃபேக்டோரியல். ஸோ இதை தான் இங்கே நம்ம வந்து கொடுத்துருப்போம் 1 plus x whole power என்னோட ஃபார்முலா. ஸோ இதில் nc1 nc2 nc3க்கு பதிலாக c0 c1 c2 c3 எக்ஸெட்ரா cr எடுத்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் we have seen in the expansion that the coefficient of terms which are equidistant from the beginning and the end are equal. அதாவது c0 equal to cn அதோட வேல்யூ 1, c1 equal to cn minus 1 equal to n, இதே மாதிரி c2 equal to cn minus 2 இந்த மாதிரி எக்ஸெட்ரா அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை ஜென்ரலா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா cr equal to எடுத்துக்கலாம். இப்போ cr equal to cn minus r equal to n factorial by r factorial into n minus r factorial. ஸோ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதை பேஸ் பண்ணி கொஸ்டினும் கேட்பாங்க, டைரக்டா இந்த ரிசல்ட்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 1 plus x ஹோல் பவர் n. ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும், அதாவது 1 plus x ஹோல் பவர் n. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருப்போம் நம்ம, c0 plus c1x plus c2x ஸ்கொயர் plus c3x cube plus c4x power 4 plus etc cnx power n. ஸோ இது 1 plus x ஹோல் பவர் என்னோட ஃபார்முலா. இப்போ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா put x equal to 1. xக்கு பதிலா இதுல 1 அப்ளை பண்ணீங்கன்னா இப்போ இந்த சைடு நமக்கு என்ன இருக்குது 1 plus x. அப்போ 1 plus 1 equal to 2 power n வந்துரும். அதே மாதிரி இங்க நம்ம xக்கு பதிலா 1 எடுத்தீங்கன்னா c0 plus c1 plus c2 plus c3 plus c4 plus etc ஃபைனலா cn அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ c0 plus c1 plus c2 plus c3 plus etc c4 etc cn ஈக்குவல் டு நமக்கு என்னது 2 power n. ஸோ இது ஒரு ரிசல்ட். இதே மாதிரி எக்ஸுக்கு பதிலா -1 அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலா -1 போட்டீங்கன்னா என்ன வரும், 1 - 1 0 வந்துருமா. ஸோ அப்போ இங்க 0 ஈக்குவல் டு இங்க எக்ஸுக்கு பதிலா -1 அப்ளை பண்ணீங்கன்னா c0 minus c1 plus c2 minus c3 plus c4 minus c5 plus etc. ஃபைனலா என்ன வரும் நமக்கு -1 power n into cn அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலா -1 அப்படின்னு எடுத்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஸோ இங்க உள்ள நெகட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது -c1 இங்க -c3 -c5 இது எல்லாமே ஈக்குவல் சைடு கொண்டு வாங்க. இப்போ ரிமைனிங் நமக்கு இந்த சைடு என்ன இருக்கும், c0 plus c2 plus c4 plus etc equal to, ஸோ இதெல்லாமே ஈக்குவல் சைடு கொண்டு போனீங்கன்னா plus c1 plus c3 plus c5 plus etc. ஸோ மைனஸ் எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ இந்த c1 c3 c5 இதெல்லாமே நம்ம என்ன எடுத்துக்கலாம், sum of all the coefficient divide by 2. அதாவது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருப்போம் c0 plus c1 plus c2 plus c3 plus etc cn இது எல்லாமே sum of the all coefficient equal to என்னன்னு பார்த்திருப்போம் 2 power n. அதாவது xக்கு பதிலா 1 ன்னு கொடுத்தோம்னா இப்போ இதுல இருந்து ஆட் நம்பர் மட்டும் பாத்தீங்கன்னா c1 c3 c5 etc. அப்ப இத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா 1/2 into sum of என்னன்னு எடுத்துக்கலாம் all the coefficient. ஸோ இருக்கிறதுல உள்ள sum of the all coefficient 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு c1 c3 c5 etc மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்ப ஈக்குவல் டு 1/2 into இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், sum of the all the coefficient equal to 2 power n. அப்ப ஈக்குவல் டு 2 power n. இப்போ இந்த 2 அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா 2 power n minus 1 கிடைச்சிரும். ஸோ அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல், அதாவது c0 plus c2 plus c4 etc ஈக்குவல் டு c1 plus c3 plus c5 etc ஈக்குவல் இருக்கா. அப்ப நமக்கு ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிருச்சு, 2 power n minus 1 ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இந்த ரிசல்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இதை வந்து நம்ம இப்படியே எடுத்துக்கலாம், அதாவது sum of the odd binomial coefficient equal to sum of the even binomial coefficient equal to நமக்கு என்ன வந்துரும் 2 power n minus 1. இப்போ இந்த odd binomial coefficient என்றது என்னது, c1 c3 plus c5 etc. even என்னது c0 plus c2 c4 plus etc equal to என்ன ஃபார்முலா 2 power n minus 1. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஃபார்முலால c0 plus c1 plus c2 c3 c4 plus etc equal to நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் 2 power n ன்னு பார்த்திருப்போம். இப்போ இதுல இந்த c0 மட்டும் equal to அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நமக்கு எது மட்டும் கிடைக்கும், c1 c2 c3 etc cn equal to 2 power n minus c0 ன்னு வருமா. இப்போ இந்த c0 ஓட வேல்யூ ஏற்கனவே 1 அப்படின்னு பார்த்தோம். அப்ப equal to 2 power n minus 1 ன்னு வரும். இப்போ இதே மாதிரி cn வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறத இதுக்கு பிஃபோரா உள்ள டேர்ம் வரைக்கும் எடுத்துங்க, அதாவது c1 c2 plus c3 plus etc cn minus 1 equal to எடுத்தோம்னா இந்த plus cn equal to இந்த சைடு வருமா. அப்ப 2 power n minus c0 minus cn வருமா. அப்ப 2 power n இந்த c0 ஓட வேல்யூ 1,
சி என்னோட வேல்யூ 1, அப்போ ஆட் பண்ணீங்கன்னா -2 கிடைக்கும். அப்போ 2 பவர் n -2. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். எக்ஸாம்ல இதை டைரக்டா கேட்பாங்க. த வேல்யூ ஆஃப் C1 + C2 + C3 + C4 எக்ஸெட்ரா Cn இருக்குதா, இங்க Cn-1 இருக்கான்னு பாருங்க. ஸோ எக்ஸெட்ரா Cn இருந்துச்சுன்னா 2 பவர் n -1 வரும். கடைசியா Cn-1 முடிஞ்சுன்னா 2 பவர் n -2 வரும். அதே மாதிரி இந்த வேல்யூஸும் கேட்பாங்க. சம் ஆஃப் த ஆட் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்ன, ஈவன் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டினா த வேல்யூ ஆஃப் C0 என்ன, Cn ஓட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது எல்லாமே ஈக்குவல் டு 1. அப்படி இல்லைன்னா ஜென்ரலா ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா, அதாவது CR ஈக்குவல் டு Cn-R. இப்போ இந்த Cn-R ஓட வேல்யூ என்ன, CR ஓட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல். ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். எக்ஸாம்ல டைரக்டா நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதுலலாம் எந்த மிஸ்டேக்குமே நமக்கு வந்து பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்னலாம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கேட்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ரிசல்ட். இப்போ இதுல வந்து டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரிசல்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 12 ரிசல்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு எல்லாமே ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொரு ரிசல்ட்டுமே நம்ம ப்ரூஃப் இருக்கு. பட் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ப்ரூஃபா நம்ம வந்து நடத்திட்டு போனோம்னா ரொம்ப லென்த்தா போகும். ஸோ அதனால டைரக்டா ரிசல்ட்டை மட்டும் இங்கே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டை அப்படியே டைரக்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா C0 + 2C1 + 3C2 எக்ஸெட்ரா n + 1 × Cn ஈக்குவல் டு 2 பவர் n + n × 2 பவர் n-1. செகண்ட் ரிசல்ட் C0 + C1/2 + C2/3 + எக்ஸெட்ரா Cn/n+1 ஈக்குவல் டு 2 பவர் n+1 - 1/n+1. தேர்ட் ரிசல்ட் C1 - 2C2 + 3C3 + எக்ஸெட்ரா n × -1 பவர் n-1 × Cn ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஒன். ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, x + a ஹோல் பவர் n அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். 1 + x ஹோல் பவர் n பார்த்துருப்போம். இதுல எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா என்ன வருது, எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தா என்ன வருதுன்ற ரிசல்ட் பார்த்துருப்போம். இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம 1 by 1 நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசல்ட்டையும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம டேரக்டா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல இது ஒவ்வொரு ரிசல்ட்டுமே ப்ரூஃப் என்னன்றதை நம்ம வந்து நடத்துவோம். இதுல நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்னன்றதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபோர்த் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா C0² + C1² + C2² + எக்ஸெட்ரா Cn² ஈக்குவல் டு 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் ஹோல் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் C0² + 2C1² + 3C2² + எக்ஸெட்ரா n+1 × Cn² ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, n+2 × 2n-1 ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் × n-1 ஃபேக்டோரியல். சிக்ஸ்த் ரிசல்ட் C1 + 2C2 + 3C3 + எக்ஸெட்ரா n/Cn ஈக்குவல் டு n × 2 பவர் n-1. ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து ஒரு 12 ரிசல்ட் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இது ஒவ்வொரு ரிசல்ட்டுமே நமக்கு எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து நடத்துவோம். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டுமே நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நடத்துவோம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிசல்ட் மட்டும் இங்கே நம்ம வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்க்குறோம், 1 - x ஹோல் பவர் -1னா 1 + x + x² + எக்ஸெட்ரா x பவர் n. இதே மைனஸ்ன்றது பிளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 + x ஹோல் பவர் -1 இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் சைனில் வரும். 1 - x + x² - x³ எக்ஸெட்ரா -1 ஹோல் பவர் n × x பவர் n. அதே இது ஹோல் பவர் -2 இருந்துச்சுன்னா 1 - x ஹோல் பவர் -2 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, 1 + x ஹோல் பவர் -2 இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா. இதே மாதிரி 1 - x ஹோல் பவர் -3, 1 + x ஹோல் பவர் -3, 1 - x ஹோல் பவர் -4, 1 + x ஹோல் பவர் -4 ஸோ அப் டு 4 வரைக்கும் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இது எல்லாமே டேரெக்டாக நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸஸ்ல படிச்சது தான். பட் நமக்கு எக்ஸாம்ல இது டேரெக்டாக நமக்கு ரிசல்ட்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதோட ஜென்ரல் டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அதாவது when modulus x less than 1 for every n ல 1 - x ஹோல் பவர் -n. இப்போ இந்த n-க்கு பதிலாக 1, n-க்கு பதிலாக 2, n-க்கு பதிலாக 3, n-க்கு பதிலாக 4 இது மாதிரி அப்ளை பண்ணோம்னா
ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்த ஃபார்முலா பார்த்துடலாம். ஜென்ரல் ஃபார்முலான்றது இதான் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என். இப்போ இங்கேயும் மைனஸ், இங்கே பவர்லையும் மைனஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ப்ளஸில் வந்துடும். அதே மாதிரி இங்கே நமக்கு ப்ளஸில் இருந்து பவரில் மைனஸாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் சைனில் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்க 1 plus n by 1 factorial into x, n into n plus 1 by 2 factorial into x square, n into n plus 1, n plus 2 by 3 factorial into x cube plus etc. to infinity. இதே மாதிரி இங்கே பவர் மைனஸில் இருந்துச்சுன்னா அதே இது ஆல்டர்னேட் சைனில் வரும், மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆகி வரும். அதே இது பவரில் பாசிட்டிவ் டேர்ம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பவர்ஸ், தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பவர்ஸ். ஸோ இதில் நமக்கு n into n minus 1 வரும், இங்கே n into n plus 1 வரும். ஸோ அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எக்ஸாமில் கேட்பாங்க. மைனஸ் ப்ளஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனும் செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதே இது என்னோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பி பை கியூ ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா இங்கே நமக்கு என்ன ஃபார்முலா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் பி பை கியூன்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் பி பை கியூன்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா. இதே இது மைனஸ்ல இல்லாம பிளஸ்ல இருந்துச்சுன்னா 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் பி பை கியூ 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் பி பை கியூன்னு இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே நமக்கு டைரக்டா கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி டைரக்டா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரிசல்ட்டுமே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறைய நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த டாபிக் அதாவது இப்போ நம்ம பார்க்குற இந்த பார்ட் 2ல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த பார்ட்ல உள்ள நம்ம பார்த்துருக்கிற ரிசல்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம வந்து அதை நல்லா எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 2ல பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம 1 by 1 நம்ம வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்ல பார்ட் 3ல சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்.